வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. சாய்ரா ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படிப்பட்ட நபரையும், எவ்வளவு பெரிய ஆளுமை திறன் கொண்ட நபரையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் 12 ராசிக்கும் அப்படிதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம். முயற்சிக்கு பெயர் போன மிதுன ராசி அன்பர்களே, ஏன்னா மிதுன ராசி என்பது காற்று ராசி, அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி, வேக வேகமாக முடிவெடுக்கக்கூடிய ராசி, எடுத்த மாத்திரத்துல ஒரு காரியம் முடியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி. அப்படிப்பட்ட உங்க ராசிக்கு சனி பகவான் கர்மக்காரகன், கர்மாதிபதி ஸ்தானத்துல பயணம் பண்றார். அப்ப 10ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால எந்த வகையில நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருப்பீங்க இல்லையா? ஏன்னா இது நாள் வரை உங்களுக்கு பாக்கிய சனியாக இருந்த சனி பகவான் கர்ம சனியாக மாறுகிறார். அப்போ உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவானுடைய பார்வை பலம் அதிகம், பாழ் அப்படின்னு தான் சொல்லுவார். 3, 7, 10 பார்வை 10ஆம் இடம் மட்டுமே விசேஷ பார்வையாக சொல்லப்படுகிறது. அது கொஞ்சம் பரவாயில்ல, பயிற்சி போட்டோம் அப்படின்ற மாதிரி. இப்போ மிதுன ராசிக்கு அதீத உழைப்புகளை போட்டாகணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா கர்மக்காரகன் கர்மஸ்தானத்துல வரும்போது வேலை பளுக்கள் அதிகமாகும், நிறைய ஆர்டர்ஸ் வரும். மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கு எல்லாம் அற்புதமான பலன் இருக்கும். ஒரு பொருளை தொடர்ச்சியாக ஒரு போல்டு தயாரிக்கிறீங்க, ஒரு லட்சக்கணக்கில் குரோர் கணக்கில் தயாரிக்கிறீங்கன்னா அது மாஸ் ப்ரொடக்ஷன். இந்த மாதிரி இரும்பு சாதனத்தோடு தொடர்புள்ள துறைகள் அத்தனை என்ன சனிக்காரகத்துவம் இல்லாத தொழிலே கிடையாது. தொழில் அப்படின்னா கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் தான் ஒரு ஜாதகத்தினுடைய நிலைமை பார்க்கணும். அப்போ 10ஆம் இடத்துல வரக்கூடிய பாவகத்தினால உங்களுடைய தொழில் அதீத வேகமாக செயல்படுமா, மந்தமாக செயல்படுமா? என்ன மந்தக்காரகன் இல்லையா? அப்ப நிதான வேகம், நில்லாத பயணம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் அதீத வேகம் கூடாது. ஏன்னா நீங்க வேகமான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஆனா உபய ராசிக்காரர் தான், அதெல்லாம் பக்குவம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். தொழிலை உங்களுக்கு அமர்த்தி கொடுப்பார், அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் காம திரிகோண ஸ்தானத்தை பார்க்கிறாரே, 12ஆம் இடத்தை பார்க்கிறாரே, அயன சயன போகத்தை பார்க்கிறாரே. அப்போ 3ஆம் பார்வை விசேஷ பார்வை, விஷப்பார்வை இல்லையா? அப்போ உங்களுடைய தூக்கமின்மையை கெடுப்பார். ஆமா, 2 மடங்கு வேலை செய்ய சொல்லுவார் சார். இரவு நேர வேலையை கொடுப்பார், நைட் ஷிஃப்ட் வேலை கொடுப்பாங்க, வெளிநாடு பயணங்களை கொடுப்பாங்க, அதீத தூரங்களை கொடுப்பாங்க, குடும்பத்திற்கும் நமக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, படுக்கையறை சுகங்களை அறவே தவிர்ப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கெல்லாம் கட் பண்ணிடுவார். இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இள வயதில் இருக்கக்கூடியவர்கள், ஏதாவது நான் சுற்றுலா போகிறேன், கோவா, டையூ, டாமன் இப்படி போகிறேன், அங்கே போயிட்டு ஏதாவது என்னுடைய சந்தோஷத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா பலவித பிரச்சனைகளை மாட்டிடுவீங்க. ஏன்னா சனி உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குற. 12ஆம் இடம் என்பது படுக்கை அறையை சொல்லும், வெளிநாடு யோகங்களை சொல்லும், அந்நிய முதலீடுகளை சொல்லும், தூரதேச பயணங்களை சொல்லும். இங்க ஏதாவது நீங்க தப்பு தண்டா பண்ணணும் படுக்கை அறையில நினைச்சீங்க அப்படின்னா அவ்வளவுதான், நீங்க பினிஷ். சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள். ஆமா, உங்க பேர் பேப்பர்ல வந்துடும். எவ்வளோ நான் பண்ணேன், அப்பெல்லாம் எனக்கு பேர் வரல, இப்போ ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டேன், எதுவுமே பண்ணலை நான், ஆனா மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்ற மாதிரி அந்த காரியம் நடந்துடும். அந்த அயன சயன போகஸ்தானத்துக்கு எல்லாமே கொஞ்சம் விடை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லணும். ஒழுக்கமா நடந்துக்கணும், அவ்வளவுதான், ஒரே ரூட்டு. கண்டிப்பா ஒழுக்கம் தவறுனீங்கன்னா வேலை முடிஞ்சது. கர்மக்காரகம் தானே சனி பகவான். பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 80% யோகமாக இருக்கிறார். ஆஹா ஓஹோ, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. ஒரு பெயர்ச்சியிலும் சனி பகவான் உங்களை படம் போட்டு எடுத்து கொண்டிருப்பார் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆமாம், அதுவும் 10ஆம் இடத்துக்கு வராரு. நீ என்னென்ன கர்மம் செய்கிறியோ எல்லாம் 8 அளவில் எழுதிக்குவார். அடுத்தது லாபஸ்தானம். உங்களுக்கு இந்த 7.5 ஆண்டுகளே மிதுன ராசிக்கு பரவாயில்ல, பாக்கிய சனி
கர்மசனி, லாபச்சனி அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சனி பகவான் வந்த இடம் நல்லதுதான். தொழில் மாற்றம் உருப்படும். தொழில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த பயணம் பண்ணும். நிறைய வாடிக்கையாளர்கள், பழைய கஸ்டமர் எல்லாம் போவாங்க, புது புது கஸ்டமர் எல்லாம் வருவாங்க. ஒரு புது தொழில் உள்ள வரும். யாரோ ஒருத்தர் நம்மளுடைய முதலீடுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்நிய செலாவணி நம்மளுக்கு வரும். ஏற்றம் உண்டாகும் அப்படின்றதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சிட்டோம் சார், வேலையே கிடைக்க மாட்டேது. கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ எல்லா வேலையும் கிடைச்சிடும். நீங்க நினைச்ச வேலை கிடைக்கிறதுக்கு கர்மக்காரகன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நேர்மை தவறக்கூடாது, ஒழுக்கம் தவறக்கூடாது. சனி பகவானுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏதாவது ரொம்ப நாளாக இடிச்சு கட்டணும் இடத்தன்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய வீடை இடிச்சுட்டு புது வீடு கட்டுறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுத்துருவார். ஆனால் 4ஆம் இடத்தால் ஒரு விரயத்தை கொடுப்பார். பழைய பூர்வீக ஏதாவது சொத்து இருந்தால் வித்துட்டு புதிய சொத்து வாங்கி கட்ட வைப்பார். உங்களை தொலைதூர பயணத்துக்கு அனுப்புவார். கண்டிப்பாக வெளிநாடு யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெட்டர். இந்த 2.5 ஆண்டுகள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் யாராவது விசா போட்டு வச்சுக்கிறேன், வெளிநாட்டில் நான் கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறேன், என்னுடைய ஊரை விட்டு வெளியில் பெங்களூர் போகிறேன், குஜராத் போகிறேன், எல்லை தாண்டிய வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு. ஊரில் இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது. சனியினுடைய வேலையே அதுதான். ஊரில் இருந்தீங்க, வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. தொழில் இல்லாமல் வீட்டிலே முடங்கி இருக்கக்கூடாது. என்ன கர்மஸ்தானாதிபதி கர்ம இடத்துல வந்துட்டார். உழைப்பை கொடுக்கணும், வியர்வை சிந்தணும். ஆமாம், அதீத உழைப்புகளை கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பதவிகளை கொடுப்பாங்க, பட்டத்தை கொடுப்பாங்க, கௌரவத்தை கொடுப்பாங்க, சமுதாயத்தில் அந்தஸ்தை கொடுப்பாங்க, பெரிய மனுஷன்ற போர்வையை கொடுப்பாங்க. பெரிய பெரிய அறிஞர்களுக்கு எல்லாம் இப்பொழுது மகுடம் சூடக்கூடிய நேரம் இந்த மிதுன ராசியில். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பதவிகள் வந்தடையும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீர்கள் அப்படின்னு பேர். ஆமாம், அரசே கூட்டம் உங்களுக்கு விருது கொடுக்கும், அவார்டு கொடுக்கும். நீங்கள் செய்த செயல்களுக்கு மதிப்பு மரியாதை, தன்னால் வர தொண்டு கொடுக்கும். நன்மனித ஒழுக்க மனிதர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதில் இருக்கிறது. உண்மையாக இருக்கணும். தாயாரினுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் இருக்கணும். அவங்களோட உடல்நல பாதிப்படையத்துக்கு உண்டான சூழல் கிடைக்கும். வண்டி வாகனம் அப்படியே இருக்கிறத மெயின்டைன் பண்ணுங்க. பழைய வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஏதாவது போல்டு நெட்டு போயிச்சா, டயர் மாற்றணுமா, டியூப் மாற்றணுமா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஆனால் அதில் பிரச்சனையை கொடுக்கும். வண்டி வாகனத்தில் பிரச்சனையை கொடுக்கும். இதை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலான்னு பார்க்கும். ஆனால் புது வண்டி வாங்கினா தானே நம்ம கடனாக முடியும். அதெல்லாம் கொடுக்கும். சனி என்னென்ன உபாதைகள் செய்யணுமோ அதையும் செய்வார். அதீத மாற்றத்தையும் கொடுப்பார். 2 வகையில் உங்களை படம் போட்டு எடுப்பார். அடுத்த விஷயம் என்ன, உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். மிதுன ராசியில் ஏதாவது 35 வயசு 40 வயசுலாம் இருக்கிறீங்க, எனக்கு கல்யாணமே ஆகலைன்னா இந்த காலகட்டம் சனி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுறார். கல்யாணத்தை பண்ணிக்கப்பா போப்பா அப்படின்னுறார். ஏன்னா சனியினுடைய 10ஆம் பார்வை தான் விசேஷ பார்வை, உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ உங்களுடைய நண்பன் ஏதோ நீண்டகால நண்பன், உங்களுடைய முயற்சி உங்களை வெற்றியாக்க போகிறது. அப்போ மனைவியால் யோகம் உண்டு. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் மனைவி சும்மா இருக்க மாட்டான். நாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலான்னு ஏதாவது ஒரு ஐடியாலஜி பண்ணி அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் நீங்கள் வளர்ச்சி ஆவீங்க. உங்களுடைய எதிர்பாலினத்தவரால் உங்களுக்கு வெற்றி. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு மனைவி கணவனால் யோகம் உள்ள பெயர்ச்சி தான் இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய சாதனங்கள் எல்லாமே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனால் இந்த வெற்றியை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஏன்னா கொடுக்கும் போதே அதை வரப்படுத்தி கொள்வதற்கு உண்டான சூழ்நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், நமக்கு ஒரு உயர்வு வருது, ஏற்றம் வருது, நம்ம பக்கம் காத்தடிக்குது. இந்த சனி பகவான் கொடுக்கும் போது யாரும் தடுக்க முடியாது. அதனால் எவ்வளோ கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நமக்கு தேவைன்றது போக மீதி விஷயங்கள் தர்மங்களாகவும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காகவும் அனைத்து ஜீவராசிகள் நலமுடன் வாழ்வதற்காகவும் நாம் சிறிதேனும் உதவிகளை செய்ய வேண்டும். இதை தான் சனி எதிர்பார்ப்பார். இவனுக்கு நம்ம இவ்வளோ கொடுக்குறோமே, இவன் வயிற்றை மட்டும் ரொப்புறானா, இருக்கிறவங்களையும் பார்க்குறானா, இதை தான் பார்ப்பார். இந்த பார்வைக்குண்டான பலன்களே இதுதான். அதனால் நீங்கள் இல்லாதவருக்கு ஏதாவது வீடு மனை யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது, ஊனமுற்றவர்களுக்கு ஒரு கைவண்டி வாங்கி கொடுக்கறது, மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், கால்நடைக்கு உதவி செய்கிறது,
மருத்துவ முகாம் நடத்துறது, இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ இந்த காரியம் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இந்த சனி பகவான் கர்மச்சனி இந்த மிதுன ராசிக்கு ஏகபோக நலன்களை கொடுப்பார். கண்டிப்பாக ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையை கொடுப்பார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆமாம், ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தாயாரினுடைய உடல்நல ஆரோக்கியத்தை கெடுப்பார். கண்டிப்பாக தாய் வழி உறவுகளில் அகென்ஸ்டாக பண்ண சொல்லுவார். சித்தி, பெரியம்மா, இந்த மாதிரி தாய் வழி உறவுகள், தாய் மாமன்கள், இவங்க எல்லாம் நமக்கு எதிராக போர்க்கொடி தூக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தொலைதூர பயணத்தை கொடுப்பார். எல்லை தாண்டிய பயணங்களை செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதை தரும் அப்படின்றது தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியிலிருந்து நீங்கள் விடுவிக்கணும், நல்ல ஒரு சமநிலையில் பயணிக்கணும் அப்படின்னா இல்லாதவர்க்கு இருப்பதை கொடுப்போம் என்ற தாரக மந்திரம் உங்ககிட்ட வரணும். மேன் டு மேன் ஹெல்ப் இந்த மாதிரி வரீங்க அப்படின்னா இது ஒரு வாழ்வியல் பரிகாரம். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அநேக பலன்களை கொடுப்பதாக. வாழ்க வாழ்க வாழ்க.